கைஸ் குட் மார்னிங். டைம் இப்போ 9 AM. இன்னைக்கு வெனஸ்டே. வழக்கம் போல் நான் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். என்னடா கேலண்டர் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் யோசிக்கலாம். இன்னும் வீக்கெண்ட் வர எத்தனை நாள் இருக்குன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஜஸ்ட் 2 more days. ஸோ அந்த சந்தோஷத்துலேயே நான் வந்து ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டேன். நம்ம சென்னையில் மெட்ரோவுக்கு எப்போ ரோடை பிளாக் பண்ணுறாங்கன்னு சொல்லவே முடியல. இதனாலவே ஆஃபீஸ்க்கு வந்து சில சமயம் கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஃபைனலாக நான் வந்து ஆஃபீஸ்க்கும் ரீச் ஆகிட்டேன். சில பேருக்கு ஒரு பிலீஃப் இருக்கும், நம்ம வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போனால் டே நல்லா இருக்குமா, இல்லை இடது கால் எடுத்து வச்சு உள்ளே போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஜம்பில் 2 காலும் வச்சு உள்ளே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்க்குள்ளே தான் போயிட்டு இருக்கேன். ஆனால் ஏன் மிஸ்கின் படத்தில் வர மாதிரி கேமரா ஆங்கிளை காலிலே வச்சு எடுத்துகிட்டு போகன்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னோடய ஆஃபீஸில் வந்து வீடியோ நாட் அலோட். ஸோ அதனால் என்னோடய கேபினை தவிர வேறு எதுவும் என்னால் இப்போதைக்கு காமிக்க முடியலை. வழக்கம் போல் புத்தர்கிட்ட இன்றைக்கி டே வந்து நல்லா போகணுன்னு கொஞ்சம் ப்ரே பண்ணிவிட்டு டீம்ஸை ஓப்பன் பண்ண அவ்வளோ எஸ்கலேஷன் மெசேஜஸ், மெயில்ஸ் இது எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸ்க்ரம்ஸ் கால் தான் முடிச்சுட்டு நான் வந்தேன். யூஸ்வலாக 11:30க்கு ஒரு காஃபி குடிப்பேன். பட் டைம் இப்போ 12:30 ஆகிடுச்சு. காஃபி குடித்தா பசி இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வெறும் ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக என்னோட டீம் வந்து எனக்கு வந்து லஞ்சுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ தான் டைம் பார்த்தேன். மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிங் வந்து ஓவராக பண்ணியிருப்பேன். என்ன பண்ணுறது, தொழிலுக்கு புதுசு இல்லை. ஸோ தயவு செஞ்சு அதை மன்னிச்சிடுங்க. ஸோ லஞ்ச் போகும்போது தான் ஆஃபீஸில் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தேன். நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் டீமில் வந்து ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க. என்னென்னா லஞ்ச் யார் என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ லஞ்ச் எல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு மறுபடியும் என்னோடய கேபினுக்கு வந்துட்டேன். வந்துட்டு என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். ஈவினிங் ஆஃபீஸில் ஸ்நாக்ஸுக்கு வடை, சமோசா எல்லாம் கொடுத்தாங்க. என்ன இந்த பையன் சாப்பிட்றத பற்றி மட்டும் காமிச்சிட்டு இருக்கான்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னோடய ஆஃபீஸில் வந்து சிலது வந்து கான்ஃபிடென்ஷியல். ஸோ என்னால் வந்து ரொம்ப ஷேர் பண்ண முடியல. நான் பண்ணுற ஒர்க்கெலாம் உங்களுக்கு காமிக்கணுன்னு தான் ஆசை. ஸோ நான் அப்கமிங் டேஸில் முடிஞ்சால் காமிக்கிறேன். அது வரைக்கும் யாரும் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அப்போ தான் நம்ம டீமில் வந்து ஒரு கோர் டெவலப்பர் இவங்களுக்கு சடனாக வந்து ஒரு டவுட்டு. ஸோ கிளாரிஃபைக்காக எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் கொடுத்த கிளாரிட்டியில் அவங்களே போதும் எனக்கு புரிஞ்சிச்சு போன்னு சொல்லிட்டாங்க. அநேகமாக இதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கிளைண்ட் கால் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு நான் கிளம்பிட்டேன். ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ ஹேர் கட் பண்ணு, ட்ரிம் பண்ணு அப்படின்னு. ஸோ இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ நீங்களே பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இவர் தான் நம்மளுக்கு ஹேர் கட் பண்ண பையா. ஃபோர்ஸ் பண்ணி ஹாய் சொல்ல வச்சேன் அவருக்கு. ஸோ ஃபைனலாக நைட்டு வீட்டுக்கு வந்தேன். 9:30 தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் குளிக்க போயிட்டேன். சரி குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டின்னருக்கு வந்து நைட் வந்து ஃபிஷ் வச்சுருந்தாங்க எனக்காக. ஸோ அதை சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டென்ட் ஒர்க் அடுத்த வீடியோ கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ நான் எப்படி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து ஐடி கம்பெனிக்குள்ளே போனேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி போனேன்றதை கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.